வணக்கம். நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வோல்ட்ஸ், ஆம்ப்ஸ், வாட்ஸ் அண்ட் ஓம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆம்ப்ஸ். ஆம்ப்ஸ்னா என்னன்னா ஒரு கரண்டோட யூனிட். நம்மளை சுத்தி இருக்க எல்லா மெட்டீரியலும் ஆட்டம்னால ஆனதுதான். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க ஒரு சேரா இருக்கட்டும், ஒரு பென்சிலா இருக்கட்டும், இல்ல ஒரு சாக் பீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு மெட்டல் ஒயரா இருக்கட்டும், எதுனாலும் ஆட்டம்னால ஆனதுதான். ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சென்டர்ல பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுத்தி நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் அதை சுத்தி வந்துட்டு இருக்கும் ஒரு ஆர்பிட்ல. நமக்கே தெரியும்ல, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு நியூக்ளியஸும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானும் அட்ராக்ட் ஆகும். அதுவே நம்ம நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானையும் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரானையும் கிட்ட கொண்டு வந்தா அது ரிப்பல் ஆகும். நம்மள சுத்தி இருக்க ஏதோ ஒரு சாலிட் மெட்டீரியல் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப இந்த பென்சில் எடுத்துப்போம். அந்த பென்சில்ல இருக்க ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் பிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அது மூவ் ஆகாது. அதுவே இப்ப நம்ம இந்த மெட்டல் எடுத்துப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த காப்பர் எடுத்துப்போம். காப்பர்ல இருக்க ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் பென்சில்ல பார்த்த மாதிரி பிக்ஸ் ஆகி இருக்காது. இது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கும். ஆனா நியூக்ளியஸ் பிக்ஸ் ஆயிருக்கும். ஏன்னா அது காப்பர் இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒயரை கன்சிடர் பண்ணிப்போம். இப்ப இந்த ஒயர்ல ஒரு ஆட்டம் திக்னஸ் தான் அந்த ஒயர் இருக்குன்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். சோ இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆட்டத்துல இருக்க ஒரு எலக்ட்ரானை நான் ஒரு எலக்ட்ரானை வச்சு தள்ளுறேன். அப்படி தள்ளுறப்ப அது போய் பக்கத்துல இருக்க ஆட்டத்துல இருக்க எலக்ட்ரானை தள்ளும். அது போய் பக்கத்துல இருக்க தள்ளும். இந்த மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? ஒரு மெட்டீரியல்ல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆச்சுன்னா அதான் எலக்ட்ரிக் கரண்ட். அதனோட யூனிட் தான் ஆம்பியர். இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை எப்படி மெஷர் பண்றது? 1 ஆம்பியர்னா எவ்வளவு? 1 ஆம்பியர்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட கிராஸ் செக்ஷன்ல 6.24 into 10^18 எலக்ட்ரான்ஸ் ஒரு செகண்டுக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா அதான் 1 ஆம்பியர். ஒவ்வொரு எலக்ட்ரானும் சின்ன சின்ன டிஸ்டன்ஸ் தான் நகருது. நம்ம அதே ஓவராலா பாக்குறப்போ இந்த எலக்ட்ரான்லாம் லைட்டோட ஸ்பீட்லயே நகர்ற மாதிரி நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ நம்ம ஒரு பைப்ல போற தண்ணி கூட கம்பேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ்ல இருக்க வாட்டர் தான் எலக்ட்ரான். அது ஃப்ளோ தான் கரண்ட், அதாவது அது ஓடுறதா கரண்ட். சோ லெஃப்ட் சைட்ல இருக்க இமேஜ்ல அதிக தண்ணி வருது, அதாவது அதிக கரண்ட் ஃப்ளோ. ரைட் சைட்ல இருக்க இமேஜ்ல தண்ணி கம்மியா வருது, அதாவது கம்மியான எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. சோ கரண்ட்டும் கம்மி. நம்ம இமேஜ்ல பாத்துட்டு இருக்கிறது ஒரு சர்க்கியூட், அதாவது க்ளோஸ்டு சர்க்கியூட். இங்க எலக்ட்ரான்ஸ் பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து அந்த காப்பர் வயர் வழியா மூவ் ஆகி பல்புக்கு போய் பல்புல இருந்து மறுபடியும் இன்னொரு காப்பர் வயர் வழியா மூவ் ஆகி பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு போகுது. இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அதாவது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் அதுக்கு பக்கத்துல இருக்க காப்பர் ஒயர்ல இருக்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தள்ளும். அது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தள்ளும். சோ இது மாதிரி சர்க்கியூட் ஃபுல்லாவே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி கடைசியா போய் பாசிட்டிவ் டெர்மினல்ல சேரும். இப்படி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறப்போ அது எனர்ஜியை கேரி பண்ணிட்டு போகும். எனர்ஜி பல்புக்கு போறப்ப அது லைட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். இந்த சர்க்கியூட்ல ஒரு க்ளோஸ்டு பாத் கிடையாது. சோ க்ளோஸ்டு பாத் இல்லாதனால பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கம்ப்ளீட்டா போக முடியாது. அந்த கேப்ல எலக்ட்ரான்ஸ் ஏர்ல ஜம்ப் ஆகியும் போக முடியாது. சோ அப்படி போக முடியலன்னா எனர்ஜி டிரான்ஸ்பர் கிடையாது. சோ அதனால பல்பு க்ளோ ஆகாது. நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதாவது பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு தான் எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆகும்னு படிச்சிருக்கோம். ஆனா இங்க எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் தான் நம்ம கரண்ட்னு சொல்றோம். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு தான் போகுது. கரண்ட் ஃப்ளோ நம்ம ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்னு கன்வென்ஷனல் கரண்ட், இன்னொன்னு ஆக்சுவல் எலக்ட்ரான் ஃப்ளோ. கன்வென்ஷனல் கரண்ட்னா நம்ம நார்மலா யூஸ் பண்றது, பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு போறது. இந்த கன்ஃபியூஷன் எப்படி வந்துச்சுன்னா, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காலத்துல சயின்டிஸ்ட்லாம் புரோட்டான்னால கரண்ட் ஃப்ளோ ஆகுதா இல்ல எலக்ட்ரானால கரண்ட் ஃப்ளோ ஆகுதான்னு தெரியாத கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. சோ அவங்க ஒரு அசம்ஷன்ல பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், அதாவது புரோட்டான்ஸ்னால தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணாங்க. அந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்ப இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு வரோம். அதாவது பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து தான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அசியூம் பண்ணி நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு வரோம். ஆம்பியர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அது ஆம்பியர்னா கரண்டோட யூனிட். கரண்ட்னா ஒரு சர்க்கியூட்ல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுறது, ஃப்ளோ. Let's say you have a system consisting of 2 tanks connected by a tube. The upper of the 2 tanks we'll call the negative tank. This tank has a valve that controls water flow from the tank. In the center of the tube, there is a water wheel which we'll use to demonstrate work being performed later on. And finally, at the bottom of the tube is another tank called the positive tank. By now, I'm sure you're wondering what all of this water business has to do with voltage. Well, the water molecules in tank 1 has a higher potential to do work than those in tank 2, even when there is no water flowing between the tanks and thus no work being performed. It is this potential difference that can be utilized to do some work. So let's open that valve. Immediately you can see the water molecules start flowing down between the tanks and in the process turning the water wheel.
By allowing this flow of water, one is actually reducing the potential difference between the tanks by converting the potential difference in energy into real work being done by turning the wheel. If you have a battery specified at 1.5 volts, it means that there is a potential of 1.5 volts between the positive and negative terminals of the battery. If you connect the battery to a circuit that allows for the flow of electrons from the negative to the positive terminal, much like the water molecules between the tanks, you are also slowly lowering the potential difference or the voltage of the battery.